நைட்டு ஸ்கின் கேர் பண்ணாமல் நைட் க்ரீம் யூஸ் பண்ணதுனால என்னுடைய ஃபேஸ் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இனி கண்டிப்பாக நைட்டு ஸ்கின் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறேன். அது நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் மேக்கப்பை ரிமூவ் பண்ண போகிறேன். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் நான் வந்து நம்மளுடைய ஹெச்பி ஹெர்பல்ஸோடைய கோல்டன் ஸ்கின் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நேச்சுரலான கோகோனட் ஆயிலோ ரோஸ் பெட்டலால் செஞ்ச ஆயில். இது நைட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுக்குமே இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கோல்டன் ஸ்கின் ஆயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. இப்போ அடுத்தது நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு மாமா அர்த்தோடைய முல்தானி மெட்டி ஃபேஸ் வாஷ் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸ் வாஷ் எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகும். அண்ட் ஆல்சோ இது வந்து நல்லாவே கிளென்சன் பண்ணும். முல்தானி மெட்டி ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த க்ரீஸியாக ஆயிலியாலாம் வந்து இருக்காது. அண்ட் நல்ல ஒரு பிரைட்னஸும் ஸ்கின்க்கு கொடுக்கும். ஸோ என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் இது. கிளென்சிங் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது டோனிங் பண்ண போகிறோம். அதுக்கு மாமா அர்த்தோடைய க்ரீன் டீ டோனர் எடுத்துக்கிறேன். இது நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால போர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்க் ஆகும். அடுத்தது லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக மாமா அர்த்தோடைய ராஸ்பெரி லிப் பாம் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ வின்டர் சீசன் வந்துடுச்சு. நம்மளுடைய ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து வேஸ்லினோடைய கொக்கோ பாடி லோஷன் இது எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டிக்கியாக ஆயிலியாலாம் இருக்காது. அண்ட் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மாமா அர்த்தோடைய மலாய் ஹனி மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இதோடைய ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இது நல்ல ஒரு ஹைட்ரேஷன் வந்து ஸ்கின்க்கு கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து டெய்லியும் யூஸ் பண்ணலாம், நைட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான், நான் என்னுடைய ஸ்கின் கேர் வந்து முடிச்சாச்சு. அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து இப்போ தான் நான் ரீசெண்டாக ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரிசெமியோடைய சீரம் எடுத்துக்கிறேன். இது வந்து நைட்டில் நல்லா நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீடாங்கிள் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். ஸோ அவ்வளவுதான், இதுதான் வந்து என்னுடைய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஆக்சுவலி லாஸ்ட் வீக் சண்டே வந்து நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணாமல் மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் நான் வந்து ஒரு நைட் க்ரீம் அப்ளை பண்ணேன். மார்னிங் ஏஞ்சி பார்த்தா என்னோடய ஃபேஸ் இந்த மாதிரி வீங்கி போயிருந்தது. ரொம்ப ரெட்டாகவும் இருந்தது. என்ன ஆச்சுன்னே வந்து தெரியல. என்னடா இது மண்டே மார்னிங் போய் நமக்கு இந்த மாதிரி ஆனுமா, ஆஃபீஸ் வேறு போகணுமே, லீவ் வேறு போட முடியாதுன்னு சொல்லிட்டு இதை எப்படியாச்சும் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு வச்சேன். ஒரு 1/2 hour கிட்ட வச்சேன். பட் ஆனாலுமே அது எதுவுமே ஒர்க் ஆகலை. அதே மாதிரி தான் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அப்படியே தான் நான் வந்து மேக்கப்லாம் போட்டு லைட்டாக கவர் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டேன். போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக ஐஸ் வந்து கர்ச்சீஃபில் வச்சுட்டே தான் போனேன். ஆனாலுமே வந்து கம்மியாகலை. ஸோ நீங்கள் வந்து நைட் ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் க்ரீம்லாம் அப்ளை பண்ணுங்கள். டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிடும்.